வணக்கம். அதிர்ஷ்டம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. நிறைய செய்திகள், அண்ணாமலை போய் லண்டனுக்கு போய் என்ன மொழியில் படித்தார் அப்படிங்கிறதாகட்டும், உடனே முதலமைச்சர் டிவியை திறந்து பேப்பரை திறந்து எங்கே பார்த்தாலும் இந்த மும்மொழி கொள்கை தமிழை வாழ வைப்போம் அப்படின்ட்டு எப்போ பார்த்தாலும் சிஎம் சொல்கிறார். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நவோதயா பள்ளிகளை திறப்போம்னு அண்ணாமலை சொல்கிறாரு. தொடர்ந்து கல்வி 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 இது ஒரு பக்கம் ஓடிட்டுருக்குது. மற்ற எந்த பிரச்சனைகளும் நாட்டில் இல்லாதது போல் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது விஜய் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் சண்டை. உதயநிதிக்கு போட்டியாக விஜய் வந்துட்டார், அதனால் திமுக பயப்படுது, அதனால் மும்மொழி கொள்கையை மடை மாற்றுறாங்கன்னு சொல்லிட்டு மத்திய தர்மேந்திர பிரதான் கல்வித்துறை அமைச்சர் இணையமைச்சர் சுகந்தா சொல்லியிருக்காரு. அதுவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. ஏன்னா உதயநிதிக்கு ஒரு பெரிய ஆப்போனண்ட்டாக விஜய் வருவாருங்கிறது எல்லாருடைய கணிப்பும். அதை உறுதிப்படுத்தும் விதமாக ஒன்றிய அமைச்சர் பேசுகிறாரு. இன்னொன்று ஒண்டிக்கு ஒண்டி வரியா அப்படின்ட்டு இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். துண்டு சீட்டு கூட எடுத்துகிட்டு எதனாலும் சரி நான் ரெடி, நீங்கள் ரெடியான்னு கேட்குறாரு. அப்போ முதலமைச்சர் மேடையில் மட்டும் பேசுகிறாரு, நேரடியாக வாங்கங்கிறாரு. என்ன விஷயம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி நேருக்கு நேர் விவாதத்துக்கு முதலமைச்சர் அழைச்சிருக்காரு. இப்போ அமெரிக்கா மாதிரி நாடுகளில் பார்த்துருக்கோம், எலெக்ஷனுக்கு முன்னாடி நேருக்கு நேர் பேசுவாங்க. இவங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க, அவங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க, மக்களுக்கு இன்னும் எளிமையாக புரியும். ஆனால் இந்த இந்தியாவில் அந்த மாதிரிலாம் வரல. ஆனால் இன்றைக்கி எப்பயுமே நாங்கள் சவாலுக்கு ரெடி, விவாதத்துக்கு ரெடி அப்படின்னு தொடர்ச்சியாக திமுக சொல்லும். ஏன்னா எங்ககிட்ட அந்த அளவுக்கு மேட்டர் இருக்குது. ஏன்னா கொள்கை சார்ந்த அரசியல் பண்ணுறோன்ட்டு. ஆனால் கொள்கை இன்றைக்கி இருக்காங்கிறதே ஒரு பெரிய சந்தேகம். தந்தை பெரியாரை பற்றியும் அவர்கள் முழுமையாக வாதிட முடியாது, கல்விக் கொள்கையை பற்றியும் வாதிட முடியாது. எல்லா விஷயத்திலும் ஒன்றுக்கொன்று முரணாக இருக்கக்கூடியது தான் திராவிட மாடல் அரசு. ஒரே விஷயம் மட்டும் சொல்லிட்டு போகிறேன். பள்ளிக்கூடங்களில் இன்றைக்கி இந்த ஜாதி மோதல்களை தவிர்ப்பதற்காக நீதியரசர் சந்துரு தலைமையில் ஒரு ஆணையம் போட்டு அது அறிக்கையை கொடுத்துருச்சு. அந்த அறிக்கை அப்படியே தூங்கி கொண்டிருக்கிறது. இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு பெரிய ஆர்டிக்கிளே போட்டிருக்காங்க. ஆனாலும் இந்த அரசு செவி சாய்க்கவில்லை. இப்படி தொடர்ந்து இந்த மாதிரி அநியாயங்கள் நடந்து கொண்டு இருக்கும்போது முதல்வர் தமிழ் மொழியை காக்க கிளம்பியிருக்காரு. நம்ம ஒன்றும் புரியல, தமிழ் மொழியை காப்பதின் அவசியம் என்ன? தமிழ் மொழியெலாம் நான் எல்லாருக்கும் தமிழ் மொழியில் அவ்வளோ ஈஸியாக அழிச்சிட முடியாது. தமிழ் மொழியை காப்பதன் அவசியம் என்ன? இன்னும் குறிப்பாக சொல்கிறோன்னா, இப்போ எடப்பாடி பழனிசாமி உங்களை விவாதத்துக்கு கூப்பிட்றாரு. என்ன சொல்கிறாரு? ஐயா, தமிழ்நாட்டில் நிதி நிலைமை சரியில்லையா, ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குது. நான் ஆட்சியில் இருக்கும்போது எவ்வளோ கடன் வாங்கினேன், நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது எவ்வளோ கடன் வாங்கினீங்க, நான் ஆட்சியில் இருக்கும்போது எவ்வளோ மேம்பாலங்கள் கட்டினேன், நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது எவ்வளோ மேம்பாலங்கள் கட்டினேன், கூட்டுறவு சங்கங்களில் எப்படி முறைகேடு எப்படி நடந்தது, உங்கள் ஆட்சியில் எப்படி நடக்குது, போக்சோ வழக்குகள் நாங்கள் இருக்கும்போது எவ்வளோ பதியப்பட்டது, நீங்கள் இருக்கும்போது எவ்வளோ பதியப்பட்டது, அந்த போக்சோ வழக்குகளை எவ்வளோ பேர் அவங்கள குற்றம் சாட்டப்பட்டு உள்ளே தள்ளினீங்க, எவ்வளோ பேர் வெளியில் வராங்க, கொள்ளை அரசியல் கொலைகளை தாண்டி மற்ற கொலை, கொள்ளை, வழிப்பறி பிரச்சனை இதெல்லாம் எப்படி நடந்தது, பாலியல் பிரச்சனை எப்படி நடந்தது, இல்லை வேறு எந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் சொல்லுங்கள், நான் நேரடியாக விவாதத்துக்கு வரேன். நீங்கள் துண்டு சீட்டு கூட கொண்டு வாங்க, ஏன்னா குறிப்பெல்லாம் கூட எடுத்துகிட்டு வாங்க, நம்ம நேருக்கு நேர் விவாதம் பண்ணலாங்கிறாரு. இது நல்ல பேச்சு தானே? இல்லை ஒரு அறிக்கை வாயிலாக கூட பாருங்கள், எடப்பாடி ஆட்சி காலத்தில் அவர் இவ்வளோ கடன் வாங்கினார், நாங்கள் இவ்வளோ கடன் வாங்கியிருக்கோம், எடப்பாடி ஆட்சி காலத்தில் இவ்வளோ மேம்பாலங்கள் கட்டப்பட்டது, நாங்கள் இவ்வளோ கட்டியிருக்கோம், இப்படி நாங்கள் இதை பண்ணோம் அதை பண்ணோன்னு சொல்கிறீங்களே. இந்த விஷயம் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் அறிக்கையாக கூட கொடுக்கலாமே, பொதுமக்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணினீங்க, ஏது பண்ணினீங்க அப்படின்ட்டு. இப்போ அவர் இதை ரெடியாக சொல்லிட்டார். இப்போ என்ன திமுக என்ன சொல்லுவாங்கன்னா, எடப்பாடிலாம் அவருக்கெலாம் நான் பதில் சொல்ல மாட்டேன், அப்புறம் ஸ்ட்ரைட்டாக மோடிக்கு தான் பதில் சொல்லுவீங்க. எப்படி ஸ்ட்ரைட்டாக இந்த மும்மொழி கொள்கைங்கிற ஒன்றை வச்சுக்கிட்டு மோடியை நீங்கள் பேப்பர் டிவி எல்லாத்தையும் பாருங்களேன். ஒரு குறைஞ்சது ஒரு 7 நாளாக என்ன விவாதம்னா, தர்மேந்திர பிரதான் மன்னிப்பு கேட்கணும், அது ஒரு பெரிய இஷ்யூ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவோதயா பள்ளிகளை தொடங்குவோம், இது அண்ணாமலை சொல்கிறார். தமிழ்நாட்டில் 2026 ஆட்சிக்கு வந்தோன்னே, ஆட்சிக்கு வரப்போகிறதுலன்னு வச்சுக்கோங்க, அப்போ நவோதயா பள்ளிகளும் தொடங்கப்படவில்லை. இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி கேட்குறாரு, ரைட்டுங்க அண்ணாமலை, நீங்கள் இதுக்கு போனீங்களே, லண்டன் போனீங்களே, அப்போ அங்கே பேசுனது இந்தியா ஆங்கிலமான்னு கேட்குறாரு. என்ன பதில்? இன்னொரு பக்கம் பிடிஆர் தமிழ்நாட்டில் எம்பி, எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் யாராவது ஒருத்தருடைய பசங்க தமிழ் வழி கல்வியில், அதாவது இருமொழி கொள்கையில் படிச்சிருந்தேன்னு சொல்லிட்டு மைக்கு முன்னால் நின்று பேசட்டும், அப்புறம் நான் என்ன சொல்கிறேன் பாருங்கன்னாரு அண்ணாமலை. உடனே பிடிஆர் சொல்லிட்டார், என் பசங்க 2 பேரும் இருமொழி கொள்கையில் தான் படித்தாங்கன்னு. இப்போ எங்கே போய் மூஞ்சி வச்சுக்க போகிறாருன்னு தெரில. கரெக்டாக சவால் தானே. பிடிஆர் ஒரு வேளை மும்மொழி கொள்கையில் படிச்சிருந்தால் நம்மளே கேட்டிருப்போம், என்னங்க மற்றவர்கள்லாம் சொல்கிறீங்க, நீங்களே இப்படி பண்ணிட்டீங்களே. இப்போ கேட்குறோமா இல்லையா? திமுக காரங்கள்லாம் சொல்கிறாங்க மும்மொழி கொள்கைன்ட்டு. அவங்க குடும்பத்தில் நடத்தக்கூடிய பள்ளிகள், நம்ம அமைச்சர்கள் நடத்தக்கூடிய பள்ளிகள், அவங்க பேர பசங்க எல்லாரும் மும்மொழி கொள்கையில் படிக்கிறாங்க. இங்கே அரசு மாணவர்களுக்கு மட்டும் அந்த சலுகை போய் சேரலைன்னு அண்ணாமலை சொல்கிறது எடுபட்டது.
ஆனால் பிடிஆர்கிட்ட மாட்டிக்கிட்டார். பிடிஆர் அப்போ பிடிஆருடைய பையன் எந்த பள்ளியில் படிக்கிறாருன்னு சொன்னார்ல, கண்டிப்பாக அவருக்கு ஓரளவு உண்மை தெரிஞ்சிருந்ததுன்னா பிடிஆருடைய பையன் மும்மொழி கொள்கையில் படித்தாருன்னு சொல்லியிருப்பார். ஏன்னா அன்பில் மகேஷோடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தை வந்து ஃப்ரெஞ்சு படிக்குது, ஜெர்மனி ஏதோ சொல்கிறார். அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மொழி, தமிழ் மொழி, அந்த மொழி, இந்த ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இன்னும் அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கும்போது நம்ம யோசிக்கிறோம், ஒன்றிய அரசுக்கும் வேறு இல்லை, தமிழ்நாடு அரசுக்கும் வேறு வேலை இல்லை. இது ஒரு பிரச்சனையை எத்தனை நாள் இவங்க கிளப்பிட்டு இருக்காங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி வாங்க நம்ம பேசுவோம் அப்படிங்கிறத பெரும்பாலான ஊடகங்கள் போடவே மாட்டாங்க. இதெல்லாம் போடுறதில்ல. முக்கியமான பிரச்சனை இது ஒன்று தான். எது நம்ம மோடிக்கும் இதுக்குமான சண்டை. ஏன்? அதுதான் மெட்டீரியல் ஆகும். எந்த கூட்டத்தில் போனாலும் தமிழை நாங்கள் காப்போம், தமிழை இப்போ 2026 இவங்களுடைய கோஷமே என்னென்னா மும்மொழி கொள்கை. உடனே அண்ணாமலை சொல்கிறார், வரக்கூடிய தேர்தலில் முக்கியமான அஜெண்டா மும்மொழி கொள்கை. ஏங்க நிதி நிலைமை இவ்வளோ பிரச்சனை இருக்கக்கூடிய எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதை பற்றி நீங்கள் பேசுங்க. ஒன்றிய அரசு தர வேண்டிய நிதி எவ்வளோ கொடுக்கலங்கிறத பேசுங்க. டாஸ்மார்க்கில் ரெய்டு பண்ணிங்களே அதில் கலால் வழி எவ்வளோ இழப்புங்கிறத பற்றி பேசுங்க. ஏன் டாஸ்மார்க்கை தனியார் மயமாக்கக்கூடாதுங்கிறத பற்றி பேசுங்க. மணமகிழ் மன்றம் நிறையா திறந்து வச்சுருக்கீங்களே, அதை ஏன் அதிலிருந்து வரக்கூடிய ரெவென்யூ என்ன, அதை பற்றி பேசுங்க. பல போக்குவரத்து மண்டலங்களில் வந்து நஷ்டத்தில் இயங்கிட்டு இருக்குதே, அதுவும் இல்லாமல் அங்கே போய் ஆய்வுக்கு போகும்போது அங்கே என்ன நடக்குதுன்னே தெரில அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அதை பற்றி பேசுங்க. தமிழக அரசை பற்றி சிஏஜி அறிக்கை வந்திருக்குது, அதை பற்றி பேசுங்க. ஆவின் டிபார்ட்மெண்ட்டை நடக்கக்கூடிய முறைகேடுகளை பற்றி பேசுங்க. பேச வேண்டியதாக நிறைய பேசுகிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் இதை பற்றி பேசாமல் மும்மொழி கொள்கை அப்படிங்கிற ஒன்றை பற்றி பேசும்போதே தெரியுது திமுக என்ன நினச்சிருக்குது. உடனே திராவிட மாடல் சூப்பராக வந்து முதல்வர் பேசிட்டார். பாருங்கள் கமெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா சேனலையும் பெருசாக ஓடிட்டுருக்கும். ஆளுநருக்கும் இவருக்கும் சண்டை வரும்போது ஆளுநரை எகிரி அடித்த ஸ்டாலினுக்கும் இப்போ நிர்மலா சீதாராமனை ஓட விட்ட கனிமொழி அவர்கள் பாருங்களேன், பேச்சு பாருங்களேன். தர்மேந்திர பிரதானை ஓட விட்டுட்டாங்க. இவங்க தான் ஓட்டிகிட்ருக்காங்க, தர்மேந்திர பிரதான் ஓடல. இங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கள் அங்கே போய் எத்தனை அமைச்சர்களிடம் காரியம் சாதிக்கிறார்கள்ங்கிறது ஊருக்கு தெரியாதாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு என்ன நினச்சிட்டு பேசுகிறாங்க இவங்கெல்லாம், கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஏதோ உண்மையை மறைச்சிட்டு பேசுகிறாங்க, மக்களுக்கு தெரியாமையாக இருக்குது இதெல்லாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அமைச்சர் சுகந்தா கல்வித்துறை அவர் சொல்கிறார், இந்த பிஎம்ஸ்டி இந்த பிரச்சனையெல்லாம் எழுப்புறதுக்கு காரணமே உதயநிதி ஸ்டாலினுக்கு அச்சுறுத்தலாக தமிழ்நாட்டில் ஒரு சூப்பர் ஸ்டார் வந்துட்டார் விஜய், அதனால் இப்போ திமுக பயப்படுது அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம். அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கார், நான் தான் திமுகவுக்கு மாற்றுன்னு. ஒன்றிய அமைச்சர் சொல்கிறார், இல்லை விஜய் தான் இவருக்கு உதயநிதிக்கு வந்து டப்பாக இருப்பார்னு சொல்லிட்டு தான் பிரச்சனை கிளப்புறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் வந்து நேற்றே அறிக்கை விட்டார் நிர்மலா சீதாராமன்ட்ட. இப்போ விஜயும் லைம் லைட்டுக்கு நிறையா வர ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ இந்த மும்மொழி கொள்கையை வச்சு இவ்வளோ நாள் காலம் ஓட்டி கொண்டு இருக்கிறார்கள். வரக்கூடிய தேர்தல் வரைக்கும் இதை வச்சு ஓட்டினாலும் ஆச்சரியப்படுத்தல. போகிற போக்கு பார்த்து அப்படி தான் இதையே வச்சு ஓட்டிட்டு வாங்க பொழுது அவங்க பணம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, நீங்கள் கையெழுத்து போட மாட்டேன்ட்டீங்க. ஆனால் கையெழுத்து போடுறேன்னு ஒத்துக்கிட்டு ஒரு கடிதம் எழுதிட்டீங்க, நாங்கள் இதை வந்து ஒரு கமிட்டி போடுறோன்ட்டு. கமிட்டி வந்து ஏன் போடுறீங்கிறதுக்கு இது வரைக்கும் தெளிவான பதில் இல்லை. உங்களுக்கு தான் பிஎம்ஸ்டி அப்படிங்கிறதுல உடன்பாடு இல்லை, கரெக்டாக? இல்லை, நோ. ஒரே விஷயத்தில் நோனுங்கிற 2 எழுத்தில் முடிக்க வேண்டியதை மும்மொழி கொள்கையை பற்றி ஆய்வு செய்வதற்கு ஒரு கமிட்டி போடுறோம், நிலுவையில் உள்ள பணத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு லெட்டர் எழுதுனது நீங்கள் தானே. அதுவும் தாண்டி பிஎம்ஸ்டி அப்படிங்கிற ஒரு பள்ளியை ஆரம்பிப்பதில் நாங்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கிறோம், ஆர்வமாக கூட இல்லை மிகவும் ஆர்வமாக இருக்கிறோம் லெட்டர் எழுதுனது இங்கே இருக்கக்கூடிய ஹோம் செக்ரட்டரி. உண்டா இல்லையா? அப்போ வந்து தர்மேந்திர பிரதான் காட்டுறாரு, அந்த லெட்டருக்கு இது வரைக்கும் பதிலே சொல்லலையே. கனிமொழி அவர்களும் அன்பில் மகேஷ் அவர்களும் என்னை வந்து சந்தித்தாருன்னு ஒன்றிய அமைச்சர் சொல்கிறாரு. அதுக்கு சந்திச்சிங்களா இல்லையா? சரி சந்திச்சிங்க, என்ன தான்ப்பா பேசுனீங்க? அப்படி தமிழ்நாட்டில் நிதி பற்றி பேசுனீங்களா? எப்படி நம்ம துரைமுருகன் அவர்கள் வந்து முதல் நாள் உங்கள் பையன் வீட்டில் ரெய்டு, அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை டெல்லி போகிறாரு, அவரும் ஜெகத் ரட்சகனும். எங்கெங்கே போகிறீங்க டெல்லிக்குன்னா? இல்லை முக்கியமான அலுவல் மீட்டிங்காக போகிறோன்ட்டு. தமிழ்நாட்டு மக்களுக்கே ஒன்றும் புரியல. அப்பா 86 வயசில் துரைமுருகன் ஞாயிற்றுக்கிழமை கூட நமக்காக உழைக்கிறாருப்பா அப்படியா சொன்னாங்க? ஏப்பா நேற்று அவங்க பையன் வீட்டில் ரைடுப்பா, யார் அங்கே எங்கே போகிறாருன்னு மக்களுக்கு தெரியாதா? மக்கள் சாதாரணமாக கலோக்கியில் சொல்கிறாங்க, எதுக்கு போனீங்கன்னு எங்கள் எல்லாத்துக்கும் தெரியும்னு பேச முடியல நம்மளால். அந்த வார்த்தையை சொன்னாங்களா இல்லையா? உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கிறது? கொள்கைன்னு பேசிக்கிட்டு பொன்முடி மேலே வந்து ஈடி வந்து உள்ளெல்லாம் செம்மண்லாம் பண்ணுவாங்க, அப்படியே நிற்கும். கனிம வளத்தில் வந்து அப்படியே ஈடி நிற்கும். ஜெகத் ரட்சகன் மேலே ரைடு வருவீங்க, அப்படியே நிற்கும். அனிதா ராதாகிருஷ்ணன் மேலே ரைடு இருக்குது, அப்படியே நிற்கும். இன்னும் பல ஒற்றை இலக்கு பேர் கொண்ட அந்த நிறுவனத்தின் கட்டுமான நிறுவனத்தில் ஐடி வரும், அப்படியே நிற்கும். எங்கேயுமே ஐடி வரும். செந்தில் பாலாஜிக்கு அப்புறம் எதுவுமே மூவ் ஆகாது. அப்போ உங்களுக்கும் பிஜேபிக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு நாங்கள் எப்படி நம்புறது? மம்தா பானர்ஜியுடைய அண்ணன் பையன் அபிஷேக் பானர்ஜி, அவர் மேலே இடி வழக்கு இருக்குது. நம்ம அகிலேஷ் யாதவ்
அவங்களுடைய பெரியப்பா அவர் மேலே இடி வழக்கு இருக்கிறது. யோசனை பாருங்கள், உத்தவ் தாக்கரே கட்சியில் சஞ்சய் ராகவத் மேலே இடி வழக்கு இருக்கிறது, சரத்பவார் கட்சியில் இருக்கக்கூடியவங்க மேலே இடி வழக்கு இருக்கிறது, பூபேஷ் சிங் பாதல் மேலே இடி வழக்கு போட போகிறாங்க, கெஜ்ரிவால் மேலே இருக்குது, கவிதா அவர்கள் மேலே இருக்குது. இப்படி இந்தியா முழுக்க உங்களை யார் யார் இருக்கிறாங்களோ அவங்க மேலெலாம் இடி கேஸ் போடுறீங்க, குடும்பத்து மேலேயே. ஆனால் உங்கள் குடும்பத்தை மட்டும் விட்டு வச்சுருக்காங்களே, ஏன்னு மக்களுக்கு தெரியாதா? அப்படின்னா நீங்கள் காந்தி மாதிரியே நீங்கள் சம்பாதிக்காதவரா, காமராஜர் போல் வாழ்ந்தவர்களா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இதெல்லாம் மக்களுக்கு தெரியாமையாக இருக்கும். இந்த மக்களுக்கு நம்ம பேசுகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம பேசுகிறது பெருசாக மக்களும் பார்க்கவும் மாட்டாங்க. ஏன்னா நமக்கு அவ்வளோ வியூவர்ஸ் இல்லைன்னு வரல. ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து திமுக புகழ்ந்து ஐயோ இப்போ புகழ்ந்து பேசுனா நிறையா வருங்க. 1,00,000 வியூஸ் எப்படிங்க? ஸ்டாலின் அவர் எகிரி அடித்த ஸ்டாலின் போடுங்க. அதனால் நம்ம கவலை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஓரளவுக்கு நியாயமாக பேசுவோம். கண்டிப்பாக மக்கள் நமக்கு ஆதரவு தருவார்கள், மாற்றுக்கிறதுலாம் எனக்கு இல்லை. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ வந்து செந்தில் பாலாஜி கேட்குறாருல, நீங்கள் லண்டனுக்கு போய் என்ன மொழியில் பேசுனீங்க, ஆங்கிலமா இந்தியான்னு கேட்குறாருல, இதுக்கு என்ன பதில் அண்ணாமலை? தொடர்ந்து ஒரு விஷயம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அண்ணாமலை அவர்கள் அவர் ஒரு ரூட்டில் போயிட்டுருக்காரு. ஏன்னா அவருக்கும் மேட்டர் இல்லை, எவ்வளோ விஷயங்கள் பேசலாம். 100 நாள் வேலை திட்டத்தில் வந்து நிறையா முறைகேட்டு இருக்குதுன்னு அண்ணாமலை பேசியிருக்கலாம். ஆனால் அதில் ஒரு சிக்கல். ஏன் 100 நாள் வேலை திட்டத்தில் கடந்த 2 மாதமாக அவங்க பணம் தரல. 100 நாள் வேலை திட்டத்தில் 2 மாதமாக பணம் தரலங்கிற விஷயத்தை பற்றி திமுக எழுப்பியிருக்க வேண்டும். 39 எம்பிக்கள் நிறைய இடத்துல ரயில் போக்குவரத்தெல்லாம் அவதிப்படுறாங்க, அதை பற்றி பேசியிருக்க வேண்டும். இதை எதை பற்றியுமே பேசாத மும்மொழி கொள்கையை மட்டும் பேசியதை மக்கள் காலம் கண்டிப்பாக மன்னிக்காது. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இவ்வளோ விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம்ல. இப்போ எடப்பாடி பழனிசாமி நீங்கள் ஒண்டி கொண்டி வாங்க, நம்ம 2 பேரும் கருத்து யுத்தம் பண்ணலாங்கிறாரு. குறைஞ்சபட்சம் இதுக்கு அறிக்கையாவது விடுவாரா? இல்லை குறைஞ்சபட்சம் வீடியோ எப்பயுமே வீடியோ மாதிரி பேசுவீங்க, நாங்கள் இவ்வளோ செய்தோம் புள்ளி விவரங்கள் போட்டு சொல்லுவாங்களா அப்படிங்கிறத இனிமேல் தான் பார்க்க வேண்டும். கண்டிப்பாக சொல்வதற்கான வாய்ப்பில்லை. ஏன்னா மற்ற வீடியோ போடுறதுக்கு நேரம் இருக்குது, இதற்கு எங்கே நேரம் இருக்கும்? தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இன்றைக்கி 2:30 கூட நம்ம லைவில் சந்திக்க போகிறோம். நேரலையில் நிறையா விஷயம் கமெண்ட் எல்லாம் போடுங்க, அந்த கமெண்ட்டுக்கும் பதில் சொல்கிறோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.